ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கார்ன் வச்சு பார்பிக்யூ ஸ்டைல்ல கார்ன் ஃப்ரை தாங்க செய்ய போறோம். நம்ம அப்சல்யூட் பார்பிக்யூ, பார்பிக்யூ நேஷன் இந்த மாரி எங்கே போனாலும் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற டிஷ் வந்து இந்த கார்ன் ரெசிபி தான். ஸோ அத நம்ம எப்படி வீட்லயே ட்ரை பண்ணலாம்? சிம்பிளா டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கோம். இதுக்கு நாட்டுச்சோளம் வேண்டாம். நாட்டுச்சோளம் வந்து அது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சிட்டு, இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்களா, இது வந்து பிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம தோலோடு சேர்த்து இப்படி உடச்சிங்கன்னா அது உடஞ்சிரும். தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஹார்டாக இருக்கும், கட் பண்ண முடியாது. ஸோ அதை தோலை அப்படியே உரிச்சிட்டு அதை லாஸ்ட்டில் அப்படியே வச்சு இப்படியே உடச்சிங்கன்னா அது டக்குன்னு உடஞ்சிரும். இப்போ வந்து நம்ம அந்த கார்னை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு பீஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி வேக வச்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஒன்று ஒன்றா உரிச்சிட்டு இல்லைன்னா அதை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட இப்படி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை உரிச்சோன்னா டக்குன்னு வந்துடும். ஸோ கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் நிறைய சேர்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக. நம்ம அடுத்தடுத்து இதில் சால்ட் சேர்ப்போம், அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம குக்கர் மூடி போட்டு இதை வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது வெந்துருச்சு. ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 to 6 விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அடுத்து நம்ம இதை பாயில் பண்ணும்போது அதுவும் டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்ச கார்னை இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த லேயர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட் லேயரை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்க லேயரை இப்படி ஒன் சைடாக ரிமூவ் பண்ணிங்கன்னா அது மொத்தமாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்களா, இப்படி நம்ம கை வச்சுட்டு இப்படி மொத்தமாக ரிமூவ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், டக்குன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன் ரிமூவ் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம அதை டக்குன்னு ரிமூவ் பண்ணிகிட்டே போயிருக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். எப்போவுமே நம்ம வேக வச்சு தானே சாப்பிட்றோம். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கார்ன் வந்து ஃபுல்லாக உரிச்சாச்சு. உரிச்ச கார்னை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி லைட்டாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் நான், அதனால் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர். கார்ன் செய்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவரே யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான். இது வந்து நல்லா பைண்ட் ஆகும், அதில் ஒட்டிக்கும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துகிற குவான்டிட்டிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கார்ன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். 3 பொருள் தாங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் உப்பு. இது 3த்தையும் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த இது நம்ம போட்டோம் இல்லையா மாவு, அதெல்லாம் வந்து இந்த கார்னில் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன், அதை எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா இப்படி உதிரியாக அப்படி போட்டு விட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகிடும். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அதுக்குள்ளே இது ஈஸியாக ரெடி ஆகிடும். நம்ம எண்ணெய் சலசலப்பாக அடங்கினோடனே நம்ம போட்டிருக்க கார்னை எடுத்துடலாம். அதுதான் இதில் வந்து எப்போ இது ஃப்ரை ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எண்ணெய் சலசலப்பாக அடங்கினோடனே இதை எடுத்துடலாம். இந்த கார்ன் வந்து போடும்போது பார்த்து கவனமாக போடுங்க, ஏன்னா இது வந்து வெடித்து வீட்டில் தீபாவளி பட்டாசு மாதிரி டப்புன்னு வெடிக்குது. அதனால் மேலெல்லாம் எண்ணெய் பட்டுரும். அதனால் கொஞ்சம் தூரமாக இருந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது செய்யும் போது இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்களா, நான் போட்ட கார்னில் இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. இது இப்படியே சாப்பிட்லாம், அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. இதுக்கு அடுத்து நம்ம இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன கொஞ்சம் பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா சில்லி பவுடர். வெறும் மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, காஷ்மீரி சில்லி பவுடர் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் லெமன், கொஞ்சமாக லெமன், ஒரு சின்ன பீஸ் லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க.
இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான பார்பிக்யூ ஸ்டைலில் கார்ன் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே உங்களுக்கு ஆனியன் வேணும்னாலும் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.